நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகழாராய்வு பணியில் கிடைச்ச ஒரு விஷயம் இந்தியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுவாங்க. முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட போறதா சொல்லியிருந்தேன். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்கிச்சு. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை அப்படின்ற ஒரு ஊரில் தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்திய அகழ்வாராய்ச்சியில் நம்ம தமிழை 5300 வருடங்களுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே அனட்டோலியாவில் 1300 பிசியில் அதுவும் ஒரு விண்கற்களால் தான் அயனேஜ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இரும்பு பொருட்களை நம்ம தமிழ்நாடு அரசு 3 லேபில் கொடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 1 பீட்டா அனாலிட்டிக் லேப் US, 2 ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி அகமதாபாத், 3 பீர்பால் சைனி இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோ சயின்ஸ். இந்த 3 லேபுமே கொடுத்த சாம்பிள்ஸை ரேடியோ கார்பன் டேட்டிங், OSL டேட்டிங் அப்படின்னு 2 டைப்பில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இரும்பு 5300 வருடம் பழமையான ஒரு இரும்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கரண்ட்டை கண்டுபிடிச்சி 100 இல்லை 200 வருஷம் கழிச்சு தான் அது டெய்லி யூசேஜுக்கே வந்துச்சு. ஆனால் ஓர்லேருந்து இரும்பை பிரித்து எடுக்கணும். அப்படி பிரித்து எடுக்கப்பட்ட அந்த இரும்பு ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால் கார்பனை அது கூட ஆட் பண்ணணும் அப்படின்னு 5300 வருடங்களுக்கு முன்பே தமிழை கண்டுபிடிச்சி இந்த உலகமே காப்பர் ஏஜ் ஸ்டோன் ஏஜில் இயங்கிக்கிட்டு இருந்தப்ப தமிழை மட்டும் அயன் ஏஜில் இயங்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போதே பெருமையாக இருக்குது. சும்மாவா சொன்னாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் அப்படின்னு.